இன்றைக்கி சேலையிலேருந்து மாதம் பிடிக்கக்கூடிய இபிஎஃப் தொகை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பலர் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. சிலர் அதை பர்னாக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதம் சேமிக்கக்கூடிய சிறு தொகை நீண்ட காலத்தில் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னு வளர்ந்து உங்களுக்கு தெரியுமா? சில சிரமம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் கவர்மெண்ட்டு இபிஎஃப் 3.0 அப்படின்னு புது ரூல்ஸை 2026 லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது மூலிமா இபிஎஃப்பை ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் யூபிஐ பேமெண்ட் மூலிமா கூட எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை இபிஎஃப் பற்றி டீட்டெயிலாகவும் அதாவது எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றியுமே இபிஎஃப் எப்படி வித்ட்ரா பண்ணலாம் ஆன்லைனில் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட் மூலிமாவும் பார்க்கலாம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். இபிஎஃப் 3.0 இபிஎஃபோட 2026 ஆண்டுக்கான புது ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இபிஎஃப்பில் ஒரு 60 லட்சம் 1 கோடி கூட எப்படி லாங் டைமில் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் இபிஎஃப்லேருந்து நம்ம அமௌண்ட்டை ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டோட சொல்ல போகிறோம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனுக்காகவும் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக தான். சரி, இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? இபிஎஃப்ங்கிறது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீமு. இதை இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேலரி எம்ப்ளாயீஸுக்கும் பொருத்தமானது. இது லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உருவாக்கக்கூடியது. இது இயர்லி 8.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இது கவர்மெண்ட் கேரண்டியோடு கொடுக்கக்கூடியது. நேற்று கூட இபிஎஃப்ஓ போர்டு மீட்டிங் நடந்துச்சு. அதில் இதே 8.25 இன்ட்ரெஸ்ட்டு கன்னியூ பண்ணதாக முடிவெடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேலரி வாங்குறவங்க, இபிஎஃப் ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பொருத்தமானது. இது மாதம் பேசிக் பே 15,000க்குள்ளே வாங்குறதுக்கு இது கம்பல்சரி. அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வாலண்ட்ரி, அவங்க இஷ்டப்பட்டு போடலாம். இது யூஏஎன் அப்படின்னு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். இதுதான் இபிஎஃப் மெம்பர்ஷிப்போட நம்பரு. சரி, எப்படி இபிஎஃப் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயினா ஒர்க் பண்ணுறவங்க, எம்ப்ளாயர்னால் கம்பெனி ஓனர் அல்லது கவர்மெண்ட்டு கார்ப்பரேஷன் எல்லாமே எம்ப்ளாயரில் வரும். எம்ப்ளாயிங்கிறத ஒர்க்கர். எம்ப்ளாயிட்டேருந்து 12% சேலரியில் பிடிப்பாங்க. எம்ப்ளாயர் ஒரு 12% போடுவாங்க. இது மாதம் இதே மாதிரி நடந்துகிட்ருக்கும். இது பெரிய ரிட்டையர்மெண்ட் சேவிங்கை உருவாக்கும். இந்தியாவில் மட்டும் 28 lakh crore அமௌண்ட் இருக்குது. அதாவது மொத்தமாக 28 லட்சம் கோடி அமௌண்ட் இபிஎஃப்பில் இருக்குது. சரி, எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு உதாரணத்தோடு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் பேசிக் சம்பளம் 20,000 வச்சிட்டோம்னா எம்ப்ளாயி ஒர்க்கர்லேருந்து பிடிக்கக்கூடிய அமௌண்ட்டு 12% 2,400 ரூபா பிடிப்பாங்க. எம்ப்ளாயர் போடக்கூடிய அமௌண்ட் அதே 2,400. டோட்டல் பார்த்திங்கன்னா 4,800 ரூபா மாதத்துக்கு பிடிப்பாங்க. வருஷத்துக்கு இதே 54,600 ரூபா வரும். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஏழாவது தான் இருக்குது. 8.25 பெர் இயர் இருக்குது. இது வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். இன்ட்ரெஸ்ட்க்கு 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டோம்னாவே இன்ட்ரெஸ்ட் டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. இது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோடவே ஒரு 2% இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். இந்த சேரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கும் சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வட்டிக்கு வட்டி கிடைக்கும். சரி, எப்படி மணி ஹெல்ப் பண்ண க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் மாதம் இந்த அமௌண்ட் போட்டே இருப்போம். நம்ம கம்பெனி அதாவது எம்ப்ளாயர் போட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வருஷம் ஆட் ஆகிட்டே வரும். சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லாங் டேர்மில் பெரிய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இபிஎஃப்லேருந்து எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாங் டேர்ம் இபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா பெரிய கார்பஸ் உருவாக்கும். அதுவாக அது மெயினாக சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஏர்லி வித்ட்ராயல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் தான் நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். சரி, எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இதை விஷயம் எல்லா ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிற எல்லாமே நம்ம 25 வருஷம் ஒர்க் பண்ணுறோம். சாதாரணமாக 25 வருஷத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. பேசிக் சேலரி 27,000 வாங்குறாங்க. மாதம் 12%னா 3,000 ரூபா பிடிப்பாங்க. எம்ப்ளாயர் ஒரு 12% 3,000 ரூபா போடுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா மாதம் 6,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது. இதுக்கு 8.25% 8.25% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இது 25% போடுறோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறோம். நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கவும் செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 வாங்குறாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு 40,000 வாங்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு 60,000 வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்தளவுக்கு அதிகமாகிட்டு தான் போகும். இருந்தாலும் இதே சம்பளம் வாங்கிக்கலாம் வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறோம், அவ்வளோதான். சரி, மாத கான்ட்ரிபியூஷன் 6,000, வருஷத்துக்கு 72,000. 20 வருஷம் போட்டதும்னா நான் போட்ட அமௌண்ட் மட்டுமே 18 லட்ச ரூபா இருக்கும்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25 லட்சம் நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 60 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். டோட்டலாக வட்டி மட்டுமே 42 லட்ச ரூபா கிடைக்குது. சரி, இதை சுருக்கமாக பார்த்தா சில பேர் 10 வருஷம் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 7.2 லட்சம் போட்டிருப்போம், நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 12 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. இதே 20 லட்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 60 லட்சம். ஸோ 10 வருஷம் 20 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணனால நமக்கு வந்து 48 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதே கிராஃபாக பார்த்தோம்னா ப்ளூவில் இருக்கிறது போட்ட அமௌண்ட்டு, ஆரஞ்சில் இருக்கிறது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஃபஸ்ட் காட்டிக்கிறது 10 வருஷம் இவ்வளோ போட்டிருக்கோம், இவ்வளோ கிடச்சிருக்கு. இதே 20 வருஷத்தில் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, இது மாதிரி பல மடங்கு அதிகமாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த ரிட்டர்னுக்கு காரணம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இதே எக்ஸாம்பிள் இன்னொரு கிராஃபிக்கை பார்த்தோம்னா இது 25,000 தான், 3000 போடுறோம், 3000 ரூபா அவங்க போடுறாங்க, மொத்தம் 6000. நமக்கு வந்து 8.25% இன்ட்ரெஸ்ட்டு. இது கணக்கு போட்டோம்னா நான் போட்ட அமௌண்ட் 18 லட்சம். இது பார்த்தா நமக்கு 5 வருஷத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு 4.6 லேக்ஸ் தான் கிடைக்கும். 10 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா சுமார் கிடைக்கலாம். 15 வருஷத்தில் ஒரு 22 லட்ச ரூபா சுமார் கிடைக்கும். 20 வருஷத்தில் 36 லட்சம் கிடைக்கும். இதே 20 வருஷம் பார்த்தோம்னா நமக்கு 60 லட்ச ரூபா கிடைக்குது. இன்னும் அதிகமாகும் போது இன்னும் அதிகமாகும். இதுதான் பெனிஃபிட் ஆஃப் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. சரி, விபிஎஃப்னா வாலண்டரி பென்ஷன் ஃபண்டு. இது வந்து நம்ம இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இல்லை, அப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நம்ம 12 வருஷம் தான் போடுறோம், இது அதிகம் போட முடியுமா அப்படின்னா நாம் போடலாம். எம்ப்ளாயர் போடுறது அவங்க 12% தான், அவங்க அதிகம் போட மாட்டாங்க, நம்ம போடலாம். மெயினாக எதுக்காக போடுறது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 8.25 நீங்கள் மார்க்கெட்டில் சேஃபான இன்ட்ரெஸ்ட்டு கேரண்டியோட. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு சுத்தம் டேக்ஸே கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. அதனால் கூடுதல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நம்ம அதிக ரிட்டர்ன் பார்க்கலாம். எப்படிங்கிறதையும் பார்த்தல உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி 6000 ரூபா போடுறோம், நமக்கு கடைசியில் பார்த்தோம் 60 லட்சம் வருது, கணக்கு போட்டிருந்தோம். இதே ஒரு 10,000 ரூபா 4000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறோம், நம்ம போட வேண்டியது இன்னும் 4000 நாமளே சேர்த்து போட்டோம்னாவே நமக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அதே கால்குலேஷன் அமௌண்ட்டுக்கே இதாவது கிராஃபிக்கில் பார்க்குறோம். இது 6000 ஓட்ட இந்த ப்ளூவில் இருக்கிற அமௌண்ட் கிடைக்கும், 60 லட்ச ரூபா சுமார் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4000 சேர்த்து போடும்போது விபிஎஸ்சில் நமக்கு வந்து 1 கோடிக்கு மேலே கிடைக்கும். இதுதான் விபிஎஸோட அட்வான்டேஜ். சரி, ரெண்டாவது பார்ட்டுக்கு வருவோம். இபிஎஃப் 3.0. இபிஎஃபோட 2026 ஆண்டுக்கான புதிய ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் இபிஎஃப் 3.0? இது வந்து நியூ டிஜிட்டல் அப்கிரேட், இபிஎஃபோட டிஜிட்டல் அப்கிரேட்னு சொல்லலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வித்ட்ராயல் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மெம்பரை இபிஎஃப் போடுறவங்க அவங்க கன்வீனியன்ஸ்க்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரி, 3.0 இம்ப்ளிமெண்டேஷன் டைம்லைன் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபாஸ்டர் கிளைம் ப்ராசஸ் ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஆன்லைன் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ப்ரொஃபைல் கரெக்ஷன்னா சப்போஸ் ஒரு இனிஷியல் மாற்றணும், பேரோ எழுத்து மாற்றணும் அப்படின்னா முதல்ல வந்து எம்ப்ளாயிட்டு சொல்லி ஆஃபீஸ் போய் மாத்திர மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்லேயே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இனிமேல் வரக்கூடிய மாற்றங்கள் ப்ராபப்லி ஏப்ரல் 1, 2024 வரக்கூடிய வந்து யூபிஐ வித்ட்ராயல் சொன்னோம். யூபிஐ வித்ட்ராயல் வரும், இன்னும் வரல. அதேமாதிரி மொபைல் ஆப் இப்போ வந்து நெட்டில் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கூகுள் குரோம்லேயோ அல்லது மைக்ரோசாஃப்ட் சர்ச்லேயோ போய் பார்த்து வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இனிமேல் வந்து மொபைல் ஆப்பே கொடுத்துருவாங்க. ஆப்பில் ஒன்றுமே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏடிஎம் வித்ட்ராயல் இனிமேல் கொடுக்க போகிறாங்க, தனி ஏடிஎம் கார்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இனிமேல் எம்ப்ளாயர் அப்ரூவல் தேவையில்லை. இப்போ வந்து பார்ட் அமௌண்ட் எடுத்தாலும் ஃபைனல் க்ளோஸருக்கு எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ அது வந்து தேவையில்லை. ஆதார் கார்டு பேங்க் கேஒய்சி வந்து ஆனால் அப்டேட்டாக இருக்கணும். சப்போஸ் பண்ணாதவங்க இப்போ கூட உங்கள் ஆதார் கார்டு பேங்க் லிங்க் ஆகிருக்கா, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு இபிஎஃப்ஓக்கு லிங்க் ஆகிருக்கா அல்லது செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கிளைம் அது வழியே தான் வரப்போகுது. டைரெக்டாக ஆன்லைன் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வித்ட்ராயல் எல்லாமே கரெக்டாக இருந்தால் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், டிலே ஆகாது, எப்போ எம்ப்ளாயரோட டிபெண்டன்சி இருக்காது. இதுதான் யூபிஐ இன்னும் தரல, இனிமேல் வரும். யூபிஐ வந்து வித்ட்ரா பண்ணிட்டா ஃபாஸ்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர். யூபிஐ எல்லாத்துக்குமே பழகிட்டாங்க, எல்லா பக்கம் இருக்குது. ஸோ யூபிஐ ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பணம் எப்போ வேணால் வந்துடும், வெயிட்டிங் டைம் கிடையாது. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு தனியாகவே ஏடிஎம் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஃபாஸ்ட்டாக ஏடிஎம் கார்டு மூலிமா அமௌண்ட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் ஏடிஎம் மாதிரி அதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, சிம்பிளிஃபை வித்ட்ராயல் ரூல்ஸ் இருக்குது. எதுக்காக சப்போஸ் பார்ட் டைம் முன்னாடியே வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்கான காரணம் இருக்குது. முதல் 13 காரணங்கள் இருந்துச்சு, இதை வந்து 3ஆக குறைச்சிருக்காங்க. புது சிஸ்டத்துப்படி எசென்ஷியல் நீட் அத்தியாவசிய தேவைகள், 2வது ஹவுசிங் நீட்ஸ் வீட்டு சம்மந்தமான இதுக்கு, 3வது ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எடுக்கிறதுக்காக பண்ணுறது. ரைட், ஃபாஸ்டர் ஆட்டோ செட்டில்மெண்ட் கிளைம் அப்படின்னா கிளைம் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக தானே ஆன்லைன்லேயே செட்டில் ஆகிரும், மேன் இன்வால்மெண்ட்டே இருக்காது. கிளைம் சரி ஈஸியாக ப்ராசஸிங் டைம் குயிக் ஆகிரும், எல்லாமே டிஜிட்டலாகவே ஆயிரும். சரி, ஓல்டு
ரூல்ஸுக்கும் நியூ ரூல்ஸுக்கும் கம்பேரிசன் பார்த்துடலாம். முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வித்ராயல் ஸ்பீடு பழைய ரூலில் ஸ்லோவாக இருக்கும், ஒரு 20 நாளில் ஆயின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, சில மணி நேரத்துலேயே கூட வித்ராயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்சஸ் மெத்தடு பேங்க் மூலியே போய் அக்சஸ் பண்ணணும் பணத்தை எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரினா இது பேங்க்கு, யூபிஐ, ஏடிஎம் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ப்ராசஸிங் வந்து முதல்ல எல்லாமே மேனுவலாக பண்ணாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக் மோடில் ப்ராசஸிங் வந்துடும். இப்போ சிஸ்டம் வந்து லிமிட்டட் டிஜிட்டல் தான், மேனுவலாக பண்ணுறது அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா கிளைம் ப்ராசஸ் வந்து முதல்ல பல நாட்கள் ஆகுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக 3 வாரம் 4 வாரம் கூட ஆகுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகுது, சில மணி நேரத்துலேயோ அல்லது ஒரு நாள்லேயோ கூட ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் எம்ப்ளாயர் அப்ரூவல் பழைய ரூல் படி வேணும். இப்போ எம்ப்ளாயர் அப்ரூவல் தேவையில்லை. ஆதார் கார்டு, கேஐசி பேங்க்கில் லிங்க் கரெக்டாக இருந்தால் போதும். வித்ட்ராயல் மெத்தட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து யூபிஐ, ஏடிஎம் கார்டையும் வித்ட்ரா பண்ண முடியும். கிளைம் ப்ராசஸ் மேனுவலாக செமி டிஜிட்டல், மெயினாக மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஆட்டோமேட்டிக் ஃபுல் டிஜிட்டில் வந்துருச்சு. மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வித்ட்ராயல் ப்ராசஸ் இருந்துச்சு, இது சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க எல்லாமே. இது கேட்டகரியும் 13 கேட்டகரி வந்து 3 கேட்டகரியாக குறைச்சிட்டாங்க. மெம்பர் ஆக்சஸ், அதாவது மெம்பர் நாமளே போய் பண்ணுறது வந்து குறைவாக இருந்துச்சு. நாமளே ஆன்லைனில் லாகின் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு அடித்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் கரெக்ஷன் சொன்ன மாதிரி ஏதாவது லெட்டர் மாற்றுறதுக்கு எம்ப்ளாயர் அப்ரூவல் முதல் தேவையாக இருந்துச்சு, இப்போ தேவையில்லை. கன்வீனியன்ட் லெவல் முதல் சுமாராக இருந்துச்சு, இப்போ கன்வீனியன்ட் வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. ரைட், அவுட் டு வித்ரா இபிஎஃப் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்காக வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறோம், 58 வயசு ஆயிடுச்சு அல்லது 60 வயசு ஆயிடுச்சு, டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது ஜாப், ஒரு வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறணும், அதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையே இல்லாமல் இருக்காங்க, அது ஸ்பெஷல் அப்ரூவ் நீட்ஸ், அங்கீகரிக்கப்பட்ட சில முக்கியமான காரணங்களுக்காகவும் எடுக்கலாம். ரைட், எப்படி பண்ண பார்த்தோன்னா இது வந்து இந்த வெப்சைட்டில் போகணும், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் EPFO, இது ஒன்று இந்த சிம்பிள் வரும், இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இது ஸ்க்ரீன்ஷாட் தான், சர்ச்சில் போய் அடிச்சிங்கன்னா இது எல்லாமே வரும். இதில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியான்னு இருக்கும். அதுவே உள்ளே போனீங்கன்னாவே அதில் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணால் இது வரும். அல்லது டைரெக்டாகவே அது கீழே மெம்பர் ஹோம்னு இருக்குது, அந்த மெம்பர் ஹோம் கிளிக் பண்ணினாவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான். மெம்பர் ஹோம் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஏஎன் நம்பர் கேட்கும், 12 டிஜிட் நம்பர், 12 டிஜிட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வேறு ஒர்க் பண்ணவங்க எல்லாமே யூஏஎன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், தெரியாதவங்க கண்டிப்பாக வாங்கி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நாமளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களே கொடுப்பாங்க, இப்போதைக்கு வாங்கி வச்சு அப்புறம் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். நம்பர் அடித்து பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அடுத்து என்னங்க பார்க்கலாம், மெம்பர் போர்ட்டல் போயிட்டோம், நம்ம பாஸ்வேர்டு அடித்து லாகின் பண்ணிட்டோம். அதில் போய் ஆன்லைன் சர்வீஸ் பார்க்கணும். அதில் ஆன்லைன் சர்வீஸ் போய் கிளைம், நான் வந்து கிளைம் பண்ணுறக்கா போகிறோம், கிளைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதில் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆல்ரெடி பேங்க் லிங்க் பண்ணியிருக்கணும், எந்த பேங்க் லிங்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட கடைசி 4 டிஜிட் அடித்தா போதும். அடித்தோம்னா அது வெரிஃபை பண்ணிடும், பேங்க் லிங்க் ஓகேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது காரணம் கேட்கும். காரணம் மெயினாக 3 காரணம் தான் சொன்னோம், மெடிக்கல், ஹவுசிங், வேறு ஏதாவது எஜுகேஷன், அந்த மாதிரி அதர் ரீசன் வரும். அது மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னே நம்ம ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து இதில் அடிக்கணும். அடித்தோம்னா ப்ராசஸ் வந்து ஓகேன்னு வந்துடும், ப்ராசஸில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜுங்கிறத உள்ள போய் பார்த்துக்கலாம். சரி, வித்ட்ராயல் த்ரூ பேங்க் அண்ட் யூபிஐ வந்து அது வந்து பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக எப்போ வேணாலும் எடுக்க முடியும். அதுபோக நமக்கு வந்து 5 வருஷம் மேலேனா நமக்கு வந்து டோட்டலாக இண்டஸ்ட்ரி டேக்ஸ் ஃப்ரீ. 5 வருஷத்துக்கு எடுக்கிறப்ப இருந்தால் அது 50 ரூபாய்க்கு மேலே இருந்துன்னா நான் 15G 15H கொடுத்துறது நல்லது. இதையே ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே 15G 15H ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, டிடிஎஸ் பர்பஸ்க்காக இது. ரைட், இபிஎஃப் வித்ட்ராயல் ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸ், சில மணிக்கணக்கிலே ஹவர்லேயே கூட ஆயின்னு சொல்கிறாங்க ஃபியூச்சரில். இது 3.0 வந்து ஈஸியாக இருக்கும். பழைய இதில் வந்து ஒரு 20 நாள் 25 நாளாக ஆகிட்டு இருந்துச்சு. சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப இபிஎஃப் இம்பார்ட் வந்து இது வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமு, அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. 8.25ங்கிறது நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, சேஃபானது, எந்த மார்க்கெட் ரிஸ்க் எதுவுமே கிடையாது, லாங் டைம் இன்வெஸ்ட்டுக்கு நம்ம சூட்டபிளானது, ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, ஒரு நிதி பாதுகாப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்கிறேன்னா சேஃபாக ஸ்டேபிளாக வளர்ச்சி அடையக்கூடியது, எல்லா சேலரி எம்ப்ளாயிஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ரிட்டையர்மெண்ட் பிளான்லேயே ஒரு பெஸ்ட் பலத்தில் ஒன்றுது. 3.0 வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுது. ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுது எதுக்காகனா எல்லாத்தையும் எடுத்துறக்கா கிடையாது. ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும், எப்போனா எடுக்க முடியுமோ நாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எப்போனா எடுக்கலாங்கிறது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டைம் கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். சரி, கடைசியாக பார்த்தோம்னா இபிஎஃப் 3.0
நம்ம மணி வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அமௌண்ட் பார்த்துக்கலாம். எடுக்கிறக்காக தான் போன அவசியம் இல்லை. அக்கௌண்ட் இருக்கான்னு ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டாக பிடிச்ச அமௌண்ட்டு நம்ம அமௌண்ட்டில் சேர்ந்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ட்ராக் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் வந்து லாங் டேர்மில் பாதுகாக்கிறதுக்கு உதவும். நோட் பண்ண வேண்டியது மினிமம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் பார்த்துங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாகவே 100% வரி விலக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.